சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நவராத்திரி பற்றி. முதல்ல பொம்மைகள் வைக்கக்கூடிய முறைய பத்தி பார்த்துறலாம். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அந்த வகையில் இந்த வருஷம் நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6வது நாள் 22/9/2025 இன்னைக்கு ஆரம்பமாகுது. இன்னையில இருந்து வீடுகள்லயும், கோவில்கள்லயும் கொலுபொம்மை வைக்க தொடங்குவாங்க. 30/9/2025 அன்னைக்கு துர்காஷ்டமி, 1/10/2025 அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்னைக்கு விஜயதசமி நிகழ்வோடு இந்த நவராத்திரி முடிவடையுது. இந்த நாட்கள்ல முப்பெரும் தேவியர் வழிபட்டா ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்பெறும் அப்படின்றது நம்பிக்கை. கொலுபொம்மை வைக்கக்கூடிய முறைய பத்தி பார்ப்போம். நவராத்திரி கொலு படிகள 5, 7, 9 அப்படின்ற ஒற்றைப்படை வரிசையில தான் வைக்கணும். முதல் படியில ஓரறிவு கொண்டதான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகள வைக்கணும். 2வது படியில 2 அறிவு கொண்ட பிராணிகளோட பொம்மைகள், சிப்பி, சங்கு இதெல்லாம் இடம்பெறணும். 3வது படியில 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையானோட பொம்மைகள வைக்கணும். 4வது படியில 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளோட பொம்மைகள் இடம்பெறணும். 5வது படியில 5 அறிவு கொண்ட விலங்குகளான பறவைகள் இதோட பொம்மைகள வைக்கலாம். 6வது படியில 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டுக்காக உழைத்த தலைவர்களோட பொம்மைகள் இருக்கணும். 7வது படியில மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களோட பொம்மைகளை இடம்பெற செய்யணும். 8வது படியில தேவர்களோட உருவங்கள், தெய்வங்கள், நவ கிரகங்களோட பொம்மைகள வைக்கலாம். 9வது படியில பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூர்த்திகளையும் அவங்களோட துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை இந்த 3 பேரோட உருவங்களையும் வைக்கணும். இதுக்கெல்லாம் நடுநாயகமா கொலுபீடத்துல விநாயக பெருமானையும் ஆதிபரா சக்தியையும் வச்சு வழிபடணும். அடுத்ததா துர்க்கை அம்மனோட 9 வடிவங்கள பத்தி பார்க்க போறோம். முதல் நாள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து சைலபுத்திரி. நவராத்திரியோட முதல் நாள்ல சைலபுத்திரி தேவி வழிபடப்படுறா. துர்க்கை அம்மனோட முதல் வடிவம் தான் இது. மலை அரசனான இமவான் அப்படின்றவங்களோட மகள் தான் இது. இவருக்கு பார்வதி தேவி, சதி, பவானி தேவி அப்படின்னு நிறைய பேர்கள் உண்டு. 2வது நாள் வந்து பிரம்மச்சாரிணி. நவராத்திரி திருவிழாவுல 2வது நாள்ல வணங்கப்படக்கூடிய துர்க்கை பிரம்மச்சாரிணி தேவி ரொம்ப எளிமையா காட்சி தரக்கூடிய இந்த பிரம்மச்சாரிணியோட வலது கரத்துல கமண்டலம் இருக்கும். 3வது நாள் வந்து சந்திரகாண்டா. சந்திரகாண்டா தேவி வந்து பார்வதி தேவியோட திருமணமான அவதாரம். நவராத்திரியோட 3வது நாள்ல சந்திரகாண்டா அன்னை வணங்கப்படுறா. 4வது நாள் கூஷ்மாண்டா. கூஷ்மாண்டா தேவி சூரிய மண்டலத்தை இயக்குறதா சொல்லப்படுது. இந்த தேவி 8 கைகளை இருக்கிறதுனால அஷ்டபுஜா தேவி அப்படின்னு அழைக்கப்படுறா. நவராத்திரியோட விழால 4வது நாளான சதுர்த்தி தினத்தன்னைக்கு கூஷ்மாண்டா வடிவ துர்க்கையை வணங்குறது தான் வழக்கம். அடுத்ததா 5வது நாள் ஸ்கந்த மாதா. ஸ்கந்த மாதா வந்து நவராத்திரி விழாவோட 5வது நாள்ல வணங்கப்படுறா. பார்வதி தேவி ஸ்கந்தனோட தாயா மாறினப்போ அவர் ஸ்கந்த மாதா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 6வது நாள் காத்யாயனி. மகிஷாசூரனை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி காத்யாயனி தேவியா உருவெடுத்தா. நவராத்திரியோட 6வது நாள்ல காத்யாயனி வழிபடுறது வழக்கம். இவருக்கு மகிஷாசுர மர்த்தினி அப்படின்ற பெயரும் உண்டு. 7வது நாள் காலராத்திரி. நிசும்பன் அரக்கர்களை கொல்றதுக்காக பார்வதி தேவி தன்னோட தங்க தோலை அகற்றினப்போ அவள் காலராத்திரி தேவி அப்படின்னு அழைக்கப்பட்டா. நவராத்திரி திருவிழாவோட 7வது நாள்ல காலராத்திரி வழிபடுறது வழக்கம். 8வது நாள் மகாகௌரி. மகாகௌரி தேவி வெண்ணிற ஆடைகள் மட்டுமே அணிகிறதுனால ஸ்வேதாம்பர தாரா அப்படின்னும் அழைக்கப்படுறா. மகான்னா பெரியன்னும், கௌரினா தூய்மையானவள் அப்படின்னும் பொருள்படுது. 9வது நாள் சித்திதாத்ரி. சிவபெருமானோட இடது பாதியில இருந்து சித்திதாத்ரி வடிவத்துல தோன்றுனா அம்பாள். சித்திதாத்ரி அன்னையோட வாகனம் சிங்கம். நவராத்திரி விழாவோட கடைசி நாளான மகா நவமி தினத்துல சித்திதாத்ரி துர்க்கை வழிபாடு செய்வாங்க. 9 நாள் சித்ரானம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். விதவிதமான சுவைகள்ல சமைச்ச உணவை சித்ரானம்னு சொல்லுவாங்க. நவராத்திரியோட 9 நாட்களும் தேவிக்கு படைச்சு வணங்க வேண்டிய சித்ரானங்களை இங்க நம்ம பார்க்க போறோம். முதல் நாள் வெண்பொங்கல், 2வது நாள் புளியோதரை, 3வது நாள் சர்க்கரை பொங்கல், 4வது நாள் கதம்ப சாதம், 5வது நாள் தயிர் அன்னம், 6வது நாள் தேங்காய் சாதம், 7வது நாள் எலுமிச்சை சாதம், 8வது நாள் பாயாசம், 9வது நாள் அக்கார வடிசல். வெல்லம், பால், அரிசியில செய்கிறது தான் இது. 9 நாட்கள் பூக்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். நவராத்திரி விழால 9 நாட்களும் 9 வகையான பூக்களால மாலை தொடுத்து தேவிக்கு அணிவிக்கணும். முதல் நாள் மல்லிகை பூ மாலை, 2வது நாள் முல்லை பூ மாலை, 3வது நாள் சம்மங்கி பூ மாலை, 4வது நாள் ஜாதி பூ மாலை, 5வது நாள் பாரிஜாத பூ மாலை, 6வது நாள் செம்பருத்தி பூ மாலை, 7வது நாள் தாழம்பூ மாலை, 8வது நாள் ரோஜா பூ மாலை, 9வது நாள் தாமரை பூ மாலை. 9 நாள் இசை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். நவராத்திரி விழாவோட 9 நாட்களும் ஒவ்வொரு இசையை வாசிப்பாங்க. முதல் நாள் மிருதங்கம், 2வது நாள் புல்லாங்குழல், 3வது நாள் வீணை, 4வது நாள் கோட்டு வாத்தியம், 5வது நாள் ஜல்லரி வாத்தியம், 6வது நாள் பேரி, 7வது நாள் படகம், 8வது நாள் கும்மி, 9வது நாள் கோலாட்டம்.
9 நாள் மங்கள பொருட்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். நவராத்திரி விழாவப்போ வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் வழங்கணும். இதனால வீட்ல லட்சுமி கடாட்சம் உண்டாகும். வழங்க வேண்டிய பொருட்களோட விவரத்த பத்தி பார்ப்போம். முதல் நாள் புனுகு, 2வது நாள் ஜவ்வாது, 3வது நாள் கஸ்தூரி, 4வது நாள் அரகஜா, 5வது நாள் சந்தனம், 6வது நாள் குங்குமம், 7வது நாள் சாந்து, 8வது நாள் ஸ்ரீ சூரணம், 9வது நாள் மை. நவராத்திரியோட நிறங்கள் பத்தி பார்ப்போம். நாள் 1 ஆரஞ்சு, 2வது நாள் வெள்ளை, 3வது நாள் சிவப்பு, 4வது நாள் நீலம், 5வது நாள் மஞ்சள், 6வது நாள் பச்சை, 7வது நாள் சாம்பல், 8வது நாள் ஊதா, 9வது நாள் மயில் பச்சை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.